Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா resistor in series and parallel. So first, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல நம்ம ரெசிஸ்டர்ஸ் டிஃபரண்ட் வேஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்போம்னு சொல்றாங்க. ஸோ இந்த கனெக்ஷனை வச்சு நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டர் அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கண்டுபிடிக்கலான்றாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ரெசிஸ்டரோட ஒரு எண் இன்னொரு ரெசிஸ்டரோட ஒரு எண்ணோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் என்ன சொல்கிறாங்க, சீரீஸ் கனெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் எப்படி இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் இது எப்படி ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் சீரீஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் I இஸ் சேம் த்ரூ ஆல் த ரெசிஸ்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ரெசிஸ்டர்லேயும் சேம் கரண்ட்டு தான் பாஸ் ஆகுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ரெசிஸ்டர். அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க, அதாவது வோல்டேஜ் இருக்குன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேம் கரண்ட் I த்ரூ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர் வில் கிவ் டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல். ஸோ இங்கே கரண்ட் சேமாக இருக்குன்றாங்க, பட் ரெசிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க. ஸோ நம்ம ஓம்ஸில் படி பார்த்தோன்னா V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ இங்கே I மட்டும்தான் கான்ஸ்டன்ட் அண்ட் R சேஞ்ச் ஆகிறதுனால Vயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒவ்வொரு தனித்தனி ரெசிஸ்டருக்கும் தனித்தனி வோல்டேஜ், தட் இஸ் V1 இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R1. ஸோ R1ஓட ரெசிஸ்டருக்கு என்ன வோல்டேஜ் போகும்னா V1 அண்ட் R2க்கு V2 அண்ட் R3க்கு V3. நெக்ஸ்ட் ஒன், ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒவ்வொரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 அண்ட் V1 V2 V3லாம் நம்ம கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R1 ப்ளஸ் I இன்ட்டு R2 ப்ளஸ் I இன்ட்டு R3. இங்கே கரண்ட் சேம் அப்படின்னு சொல்கிறதுனால ஐயை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டா I இன்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இந்த R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 தான் என்ன பண்ணுறோம், நம்ம RSன்னு எடுத்துக்கிறோம். ஸோ RS இஸ் நத்திங் பட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் இன் சீரீஸ். இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர், ஒரு சர்க்யூட்டில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் சம் பண்ணால் we can get the equivalent resistance. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ here we have to calculate the total resistance and we have to calculate the potential difference across each resistor. இங்கே டயக்ராமில் R1 and R2 ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to find the equivalent resistance. ஸோ equivalent resistance R equivalent equal to just we have to add these two resistors, அது R1 plus R2. ஸோ equivalent resistance R equivalent equal to எவ்வளோ வரும், just 4 plus 6 equal to 10 ohms. தென் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, with the help of Ohm's law என்ன பண்ணுறோம், I is equal to V by R. இங்கே V by R equivalent. ஸோ V என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 24 volt. ஸோ என்ன பண்ணுறோம், V இருக்கிற இடத்துல 24 போடுறோம், R equivalent இருக்கிற இடத்துல நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச 10 ohms போடுறோம். தட் இஸ் 24 by 10 அண்ட் கரண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.4 amps கிடைக்குது. ஸோ இப்போது R1 ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ with the help of Ohm's law V is equal to IR. இங்கே R1 இருக்கனால we have to take it as V1. V1 equal to I into R1 and I இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2.4 and R1 as we know 4 ohms. So 2.4 into 4 9.6 volt. Then 6 ohms இருக்கிற அதாவது R2 இருக்கிறதுல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ R2னால we have to take it as V2. V2 equal to I into R2. So I தெரியும் நம்மளுக்கு 2.4 and R2 is 6. 2.4 into 6 which gives you 14.4 volt.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஆர் ஈக்குவலண்ட் சீரீஸில் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் just we have to add the two resistance and with the help of the Ohm's law we can find the voltage difference in each resistance. So next one resistor in parallel. So series பார்த்தோம் என்ன சொல்லிருந்தோம் சீரீஸில் one end of the resistor is connected with the other end of the resistor is called as series connection. parallel connectionல எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஜங்ஷனுமே அதாவது ஏ ரெசிஸ்டரோட ஒரு ஜங்ஷனும் ஒரு பாயிண்ட்டும் பி ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்ட்டும் ஸோ சேமாக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதாவது மேலே இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸோட கனெக்ஷன் அண்ட் இன்னொரு ரெண்டு கனெக்ஷன் இது எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி parallel கனெக்ஷன். ஸோ இங்கே parallel கனெக்ஷனில் கரண்ட் எப்படி இருக்கும் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அண்ட் with the help of the connection நம்ம R equivalent எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ சீரீஸில் கரண்ட் சேமாக இருக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈச் ரெசிஸ்டருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் parallel கனெக்ஷனில். ஸோ parallel கனெக்ஷனில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும் அண்ட் கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is சேம் ஃபார் ஈச் ரெசிஸ்டர். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்குமே இருக்கிற potential difference is same and current I is different through all the resistor. So each resistorலையும் different current போகுன்றாங்க. ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகிறப்போ it comes as I. ஸோ இங்கே ஐன்னு தான் வரும் அண்ட் ஒவ்வொரு ஜங்ஷனில் பிரிகிறப்போ என்ன ஆகுது இங்கே இந்த ஜங்ஷனில் I1 அண்ட் இந்த ஜங்ஷனில் I2 அண்ட் இந்த ஜங்ஷனில் I3. ஸோ என்னாகும் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நம்மளுக்கு கரண்ட் வந்து பிரிஞ்சிட்டே வருது. ஸோ த டோட்டல் கரண்ட் I that leaves the battery is split into 3 separate path. ஸோ இந்த 3 separate pathல இந்த டோட்டல் கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா I1 I2 I3. ஸோ R1ல பாஸ் ஆகிற கரண்ட்டை வந்து I1 சொல்கிறோம் R2ல பாஸ் ஆகிற கரண்ட் I2 சாரி R1ல பாஸ் ஆகிறது I1 R2ல பாஸ் ஆகிறது I2 அண்ட் R3ல பாஸ் ஆகிறது I3. ஸோ டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது டோட்டல் கரண்ட் இஸ் நத்திங் பட் I is equal to I1 plus I2 plus I3. ஸோ இண்டிவிஜுவல் கரண்ட் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் பிரிகிற கரண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் வில் கெட் த டோட்டல் கரண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் I is equal to V by R. ஸோ V கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஐயும் ஆரும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ R1ல சேஞ்ச் ஆகிற R1ல இருக்கிற கரண்ட் எப்படி சொல்கிறோம் டிஃபைன் பண்ணுறோன்னா I1. ஸோ I1 equal to V by R1. ஸோ சிமிலர்லி R2ல இருக்கிறது R3ல இருக்கிறதுலாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் I2 and I3 and total current I is equal to I1 plus I2 plus I3ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த I இருக்கிற இடத்துலலாம் we have to replace as V by R. So total current I equal to V by R1 plus V by R2 plus V by R3. So இங்கே V constant. ஸோ அதை Vயை காமனாக வெளியே எடுத்துட்டா V equal to V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 that is V by RP. RP is nothing but resistor in parallel. So இங்கே ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பேரலாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. that is இங்கே வேர்ட்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க the sum of reciprocal of resistance of individual resistor is equal to the effective resistance. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் அதை நம்ம சம் பண்ணோன்னா வில் கெட் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஒன்று சொல்கிறாங்க ஸோ இம்பார்ட்டண்ட் நோட் என்னென்னா இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பேரலில் ஸோ இது வந்து லெஸ்ஸர் தென் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க 1 by RP the total resistance is less than 1 by R1. ஸோ 1 by R1 1 by R2 1 by R3 இது எதுக்குமே
ஈக்குவலாக கூட இருக்காது, which is less than the individual resistance. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே R1 வந்து 2 ohms, R2 2 ohms, R3 3 ohms எடுத்துருக்காங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஃபார்முலா 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3 which gives us 1/2 + 1/2 + 1/3. இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு 1.33 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1.33 which is lesser than R1, R2 and R3. So R1, R2 is 2 ohms and R3 is 3 ohms. So இதை விட லெஸ்ஸாக தான் இருக்குது நம்மளோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க கனெக்ஷனில் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்குன்றாங்க. ஸோ ஏன் வந்து சீரீஸாக இல்லை? ஸோ சீரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட லேம்ப், அதாவது நம்மளோட லோடு இஸ் நத்திங் பட் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், நம்ம வந்து ஒரு பல்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கரண்ட்டை காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஸோ எது வேணால் இருக்கலாம். அது வந்து என்ன ஆகும்? சீரீஸ் கனெக்ஷனில் இப்போ இங்கே இருக்கிற கனெக்ஷன் டெர்மினேட் ஆச்சுன்னா, அதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்னாகும்? இது வழியாக போகிற கரண்ட் எல்லாமே என்ன இருக்கும்? ட்ராப் ஆகிடும். ஸோ ஓப்பன் சர்க்யூட்டில் இங்கே கரண்ட் எதுவுமே பாஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும்? எல்லா கனெக்ஷனுமே டெர்மினேட் ஆகிடும். ஸோ இன் பேரலல் கனெக்ஷனில் ஸோ இங்கே இருக்கிற ஒரு லோடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை அது வந்து எரிஞ்சிடுச்சு, சர்க்யூட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த பாத்தில் இருக்கிறது மட்டும்தான் என்னாகும்? ஓப்பனில் இருக்கும். பட் கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ என்ன அர்த்தம்னா, இங்கே ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆனாலும் கரண்ட் வந்து இன்னொரு ஜங்ஷன் வழியாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போது I1 I2 பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ I1 இருக்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு போகாது. ஸோ இட் ஃப்ளோஸ் த்ரூ I2. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் என்ன ஆகுது? நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் எல்லாமே கனெக்டட் இன் பேரலல் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்மளுக்கு இந்த பேரலில் இருக்க ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. தட் இஸ் 1/RP, அதாவது 1/R equivalent equal to 1/R1 + 1/R2 + 1/R3. ஈச் ரெசிஸ்டரோட ரெசிப்ரோக்கல் நம்ம சம் பண்ணோன்னா வில் கெட் தி ரெசிஸ்டன்ஸ் which is connected in parallel. ஸோ இங்கே அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ இங்கே calculate the equivalent resistance in the following circuit and also find the current I1 and I2. ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த சர்க்யூட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் இங்கே ஜங்ஷன்லேருந்து பிரியுது இல்லையா? ஸோ I எப்படி பிரியுது? I1 and I2 பிரியுது. ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R1 is 4 ohms and R2 is 6 ohms. ஸோ நம்மளுக்கு பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த பேரலல் கனெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம R equivalent எப்படி கண்டுபிடிக்கணும்? 1/, ரெசிப்ரோக்கலாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சீரீஸில் இருக்கிறத நம்ம நார்மலாக ஆட் பண்ணால் போதும். பட் பேரலில் என்ன பண்ணணும்னா we have to take it as reciprocal. ஸோ ரெசிப்ரோக்கல்னால் 1/RPன்னு எடுத்துக்கணும். 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. ஸோ ஈக்குவல் டு R1ஓட வேல்யூ என்னது? 4 and R2ஓடது 6. தட் இஸ் 1/4 + 1/6. நம்ம வந்து இதை ஆட் பண்ணோன்னா வில் கெட் 5/12 ohms. ஸோ இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நார்மலாக எழுதுகிறப்போ RP, ஸோ RPன்னு எழுதுகிறப்போ இது வந்து நம்ம RP/1 இதை வந்து டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போன மாதிரி இங்கே 5/12 நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் RP ஈக்குவல் டு 5/12 இருக்கிறத நம்ம 12/5ன்னு எழுதணும். ஸோ RP ஈக்குவல் டு 12/5. நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த சர்க்யூட்டில் இருக்க ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 12/5 ohms. ஸோ இந்த 12/5 ohms இதை வச்சு நம்ம வந்து இப்போது கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போது நம்ம R1ல் இருக்கிற கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R1 அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரண்ட் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? I1 ஈக்குவல் டு V/R1. ஸோ V is 24 volt and R1 is
4 ohms. So 24 volt by 4 ohms which gives you 6 amps and 6 ampere. So அதுதான் ஷார்ட் ஃபார்மில் ஆம்ஸ்ன்றாங்க. அண்ட் R2ல இருக்கிற I கரண்ட், அதாவது கரண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், R2னால we have to write it as I2. I2 equal to V by R2, that is 24 divided by 6 which gives 4 amps. ஸோ நம்ம ரெண்டு பிரான்ச்லேயும் பிரிகிற கரண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, I1யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, I2யும் நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், we know that I is equal to I1 plus I2. ஸோ நம்ம I1ல கண்டுபிடிச்சது 6 amps and I2ல இருக்கிறது 4 amps. ஸோ இதை ஆட் பண்ணால் we'll get the total current, that is 6 plus 4 equal to 10 amps. So total current in this circuit is 10 amps. And that's all for this video, and the remaining topic we'll see in the next video. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் நான் ஃப்யூச்சரில் போட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ப்ளீஸ் subscribe to my channel. Thank you.